இதுதான் ஈசல். நேற்று பேஞ்ச மழையில் கிடச்சது. இதை காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஈசலை 2 நாள் வெயிலில் காய வச்ச பிறகு இந்த மாதிரி ரெக்கையெல்லாம் கொட்டிடும். ரெக்கையெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் சட்டியை வச்சு இளம் சூட்டில் லேசாக வறுத்து எடுத்துட்டு எடுத்துரு வெல்லம் கூடவே அரிசி போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா ருசியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கூடவே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த ஈசலை எங்கள் வீட்டு கோழிக்கு போட்டு டெஸ்ட் பண்ணலாம். இது அதிக புரதச்சத்து நிறைந்துள்ளதால் எங்கள் கோழி நல்லா விரும்பி சாப்பிடுது. மச்சானும் இப்போ எங்கள் ஆளும் 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. வீட்டுக்கு போகணுமா இல்லைன்னா பள்ளிக்கூட இதில் ஒரு பால் மாதிரி சுரக்குது. கொஞ்சம் மண்ணிலிருந்து பார்க்கறதுனால மண்ணும் கல்லும் கொஞ்சம் கிடக்கு. அதெல்லாம் அலசிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்து வெல்லம் போட்டு கூடவே பச்சை அரிசி போட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுங்க.